கனியினுடையது. இது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி. தினக்குரல் கொண்டு வரக்கூடிய செய்திகள். சர்வதேசத்திடம் காலகாசம் கோருவது அரசின் ஏமாற்று நாடகம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் எம்பி தெரிவிப்பு. 50 லட்சம் ரூபாய் தங்கத்தை சென்னைக்கு கடத்திய 4 இளைஞர்கள் கைது. போர்க்குற்றச்சாட்டு சர்வதேச விசாரணைக்கு முன் தள்ளப்போவதாக கூட்டமைப்பு தெரிவிப்பு. ஜெனீவா தயாராக இருக்கிறது கத்தியும் அங்கே இருக்கக்கூடிய விடயமும். இது பிரதீப்பினுடைய கேலி சித்திரம் சிந்தனைக்குரியது. வருமுன் காப்போம் தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் இவை. இனி நாங்கள் சுடரொளி பத்திரிகைக்கு செல்வோம். சுடரொளியினுடைய இணைய செய்திகள். மன்னார் புதைகுழி தோண்டும் பணி மீண்டும் இடைநிறுத்தம். ஜெனீவாவில் இலங்கை பற்றி மார்ச் 26ஆம் தேதி நவி அறிக்கை. இலங்கையின் அராஜகத்தை உலகிற்கு பறைசாற்றுவே நாடு கடத்தப்பட்ட தமிழ் பிரபாகரன் தெரிவிப்பு. ஆகவே ஒரு இளைஞன் சின்ன இளைஞராக இருக்கிறார் இல்லையா? பின்விளைவுகள் என்ன என்பதையும் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். இலங்கையின் அராஜகத்தை உலகிற்கு பறைசாற்றுவே நாடு கடத்தப்பட்ட தமிழ் பிரபாகரன் தெரிவிப்பு. பிரபலியம் அடைவதற்காகவும் சில விஷயங்களை, ஆனால் இவை எல்லாம் இப்போது எங்களுக்கு தெரியும் எப்படி வரும். இவை எல்லாம் இப்போது உலகத்தினுடைய ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழ் பிரதிநிதிகள் இதை பெரிதாக்குவார்கள். அனைத்து வெப்சைட்டிலும் இது பிரசுரமாக இருக்கும். தமிழ் உள்நாட்டு பத்திரிகை எடுத்து நோக்கினால் அனைத்து பத்திரிகைகளும் கூட வெளியாகும். ஆனால் வெளிநாட்டு செய்திகளாகத்தான் வருகிறது. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விகளும் சரியாக இப்படியான விடயங்களும் இருக்கிறது, பார்க்க வேண்டும். இது ஒரு அமைப்பு. இவை குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் சமாதானமாக பெரும்பான்மை மக்களோடு வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயலாகவும் இருக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் இருக்கும் உறவினர்களையும் கொஞ்சம் சிந்தித்து செய்திகளை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்பது நமது வேண்டுகோள். இது எங்களுடைய தரப்பு. ஆனால் உண்மை நிலவரம் வந்தவுடன் நாங்கள் அறிய தருவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மீண்டும் நாளை இந்த வருடத்தின் இறுதி நாளிலே செய்திகளை கொண்டு நாங்கள் பிரஸ் ரிலீஸிலே சந்திப்போம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம் என்று கூட விடைபெற்று செல்லும் நாம் ஜெஃப்ரி ஜெபதாஷ், கஜமுகன். வணக்கம்.